1922 எந்த பாக்ஸை திறக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்ட பாக்ஸ் திறக்கப்பட்டது. பாக்ஸுக்கு மேல இந்த பெட்டியை திறந்தா இந்த உலகத்திலேயே கொடூரமான சாவு உன்னுடையதா தான் இருக்கும் அப்படின்னு எழுதியிருந்ததை படிச்சும் கூட அந்த பாக்ஸ் திறந்த அத்தனை நபர்களும் சொல்லி வச்ச மாதிரி இறந்து போயிருக்காங்க. ஒண்ணுமே புரியல. அந்த பாக்ஸ்குள்ள இருந்தது வேற யாரும் இல்ல, 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெட்டியில அடைச்சி வைக்கப்பட்ட எஜிப்துடைய கிங் அப்படின்னு சொல்லப்படுற டூட்டகாமன். யார் அந்த டூட்டகாமன்? அந்த பாக்ஸ் திறந்தவங்களுக்கு அங்க என்னதான் ஆச்சு? எகிப்து வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். சரியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிமு 1323 அந்த காலகட்டத்தில் எகிப்துடைய அரசரா வாழ்ந்தவர் தான் டூட்டகாமன். இவருடைய வயது பார்த்தீங்கன்னா வெறும் 18 வயசு தான் அப்படின்னு சொல்லப்படுது. 18 வயசுலயே டூட்டகாமன் இறந்ததுனால சின்ன பையன் அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா அந்த சிறு வயது ராஜாவை பதப்படுத்தி ஒரு பாக்ஸ்குள்ள அடைச்சி யாரும் எதிர்காலத்தில் இந்த பெட்டியை திறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல சூனியக்காரர்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை சூனியம் செய்து ஒரு மண்ணுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் தங்கத்தால் ஆன ஒரு அறையை செஞ்சு அந்த அறைக்கு நடுவில் இந்த பெட்டியை வச்சுட்டாங்க. மேலே இருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு அரை மண்ணுக்கு கீழே இருக்கிற மாதிரியே மேல இருந்து பார்க்கும் பொழுது யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 3000 வருஷம் காலங்கள் கிடக்குது. சரியா 1922 எக்கச்சக்க எஜிப்து ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா எஜிப்துடைய த வேல்யூ ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லப்படுற அரசர்கள்லாம் புதைக்கப்படும் இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது மம்மி கிடைக்குமா அப்படின்னு ஆர்வமா தேடிட்டு இருக்காங்க. அப்போ நடு வெட்ட வழியில சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய பாறை பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு. கடைசியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி நகர்த்தப்பட்ட ஒரு பாறை பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நகர்த்தப்படுது. பாறையை நகர்த்தி பார்த்தா கீழே ஒரு சுரங்க படிக்கட்டு, அதுக்குள்ள போய் பார்த்தா தங்கத்தாலான ஒரு பெரிய கதவு. அந்த கதவுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்ல உள்ள தூங்கிட்டு இருக்கிற டூட்டகாமனை யாரு டிஸ்டர்ப் பண்ணாலும் மர்மமான நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போவீங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா இப்போல இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அதை படிச்ச ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி எக்கச்சக்க கட்டுக்கதைகளை படிச்சிட்டோம், இதுவும் அதை மாதிரி தான் அப்படின்னு நினைச்சு கதவையும் திறந்து உள்ள போயிட்டாங்க. உள்ள ஒரு குட்டி அறை, அதுக்குள்ள தங்கம், வைரூரியம், அதுக்கெல்லாம் நடுவுல டூட்டகாமனோட பாக்ஸ். 3000 வருஷத்துக்கு முன்னாடி மூடப்பட்ட ஒரு பெட்டி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சர்வ சாதாரணமா ஆராய்ச்சியாளர்களால் திறக்கப்படுது. அடுத்த நாளே அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு எக்கச்சக்க பேட்டிகள், பாராட்டுகள், வரவேற்புகள். காரணம் தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம உலகத்துடைய பழமையான மம்மியையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. காலங்கள் கடக்குது. ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. இதை பெருசா யாருமே கண்டுக்கல. காரணம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வயசானவங்க தான். ஆனா அடுத்தடுத்த கொஞ்ச நாள்லயே டூட்டகாமனை கண்டுபிடிக்க உதவுனவங்க, அதுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க அப்படின்னு எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு ஆக்சிடென்ட்லயும் இறந்து போயிருக்காங்க. இப்போதான் இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில பேசப்படுது. மொத்தம் 11 பேரும் இறந்துட்டாங்க. கடைசியா அந்த பாக்ஸ் திறந்த முக்கியமான ஆராய்ச்சியாளர் ஒருவர் பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காரு. இப்போ அந்த கடைசி ஆராய்ச்சியாளர் பார்த்தீங்கன்னா டூட்டகாமனை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கதவுக்கு மேல இதை யாரும் திறக்க கூடாது அப்படின்னு எழுதியிருந்த அந்த வார்னிங்கை நினைச்சு பார்க்கறாரு. தினமும் அவரு எப்ப நமக்கு மரணம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. நிம்மதியே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்த அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல என்னால வாழ முடியாது அப்படின்னு தற்கொலையும் பண்ணிக்கிட்டாரு. ஆக மொத்தம் அந்த கதவுக்கு மேல எழுதியிருந்த மாதிரியே அந்த பெட்டியை திறந்த ஆராய்ச்சியாளர்கள், அது சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை திறந்த 6 வருஷத்துல மர்மமான முறையில் சொன்ன மாதிரியே இறந்து போயிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா பாதி நபர்கள் கூட சின்ன வயசு தான் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள் நடந்ததுனால தான் டூட்டகாமன் அப்படிங்கிற மம்மியை பத்தி இப்போ வரையும் ஃபேமஸா பேசப்படுது. டூட்டகாமனை பத்தியும் அவர் பெட்டியை திறந்ததுனால இறந்து போன 12 நபர்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. See you, bye bye.